Dear subscribers, followers, and friends, very good morning. Today, the topic is tenses, past tense. Yesterday, we saw something about first person singular and plural. We saw. Today, we are going to see second person singular plural you understand. Okay, you ate, you were eating, you had eaten, you had been eating. That's all. Again I am telling, you ate, you were eating, you had eaten, you had been eating. சிங்குலர் புளுரல் ஒன் அண்ட் சேம். இதை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிங்குலருக்கும் புளுரலுக்கும் ஒன்றுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் புளுரலில் என்ன சொன்னோம்? we ate, we were eating, we had eaten, we had been eating. அதே தான் இங்கே வருது. You understand? You ate, you were eating, you had eaten, you had been eating. அதே தான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் எப்படி பார்த்தோம்னு சொன்னால், சிம்பிள் ஃபார்ம், கண்டினியூஸ் ஃபார்ம், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம், இந்த ஃபார்மில் பார்த்தோம்னு சொன்னோம்னா, அங்கே என்ன பார்த்தோம்? பாஸ்ட் டென்ஸில் சிங்குலருக்கு ஐ வாஸ் ஈட்டிங். அதில் கண்டினியூஸ் ஃபார்மில் மட்டும் பாருங்கள், ஐ வாஸ் ஈட்டிங், we were eating, you were eating. இந்த டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் பர்சனில் மட்டும் அங்கே என்ன பண்ணுங்க, வாஸ் வருது. இது ரெண்டுக்குமே வேர். இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். டோன்ட் பை காட் இட். அண்டர்ஸ்டாண்ட்? பை ஹார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்போ நாம் மனசில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும். விஷுவலாக நீங்கள் பார்க்கணும். when you talk about that, when you speak about that, understand? அதற்கு அந்த டேப்லெட் ஃபார்மை மனசுக்குள்ளே பதிஞ்சு வச்சுக்கிறணும். ஹாரிஜாண்டலாக எப்படி, வெர்டிக்கலாக எப்படி அப்படின்னு சொல்லி போட்டு பதிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, பேசும்போது, எழுதும்போது, படிக்கும்போது எல்லா நேரங்களையும் விஷுவலாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். So this is the trick that you have to learn. மீண்டும் சொல்லுகிறேன், இந்த சேஞ்சஸ் எல்லாம் மறந்து விடாதீர்கள். Don't forget. I hope you understand. That's all for this day. Thank you. Bye for now.